நம்ம வீட்டில் முருகன் படமோ முருகன் சிலையோ வச்சுருப்போம். இப்போ எல்லாருமே மலேசியா போகிறதுனால மலேசியா போகிறப்ப 10 மலை முருகன் கோவில் முருகன் சிலையை எல்லோரும் வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நல்லா ரோஜா பூக்களோ செவ்வரளி பூக்களோ மல்லிகைப்பூவோ எது வேணாலும் சாத்தி நம்ம நார்மலாக எப்போதும் கந்தசஷ்டி கவசம் சொல்லுவோம். இப்போ எல்லோரும் வேல்மாறல் மந்திரம் சொன்னால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதையும் சொல்லலாம். கந்த குரு கவசம் சொல்லலாம். நிறைய முருகனுக்குரிய பாடல்கள் இருக்குது. அந்த காலத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் சார் பாடினது, டிஎம்எஸ் சார் பாடின முருகன் பாடல்கள்லாம் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் உள்ளம் உருகுதையா பாடல் ரொம்ப ரொம்ப அந்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் ஹிட்டாக நம்ம கேட்டுட்ருக்கோம். ரொம்ப மனசு உருகி போய் அந்த பாடலை கேட்போம். எல்லாருமே தினம் ஒரு தடவை வீட்டில் அந்த பாடலை கேளுங்க. முருகனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். ஓம் சரவணபவ, ஓம் குமராயன பவ.